ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல இறால் தொக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இறால் பொடின்னு சொல்லுவாங்க. நீங்க நார்மலா கருவாடு வாங்குற கடைகளில் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க சொல்லுவாங்க, கேட்டு வாங்குங்க. இது நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் என்னென்னு பார்த்தரலாம். சின்ன வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அந்த தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். ஒரு கொத்து கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா அது, அண்ட் உப்பு. உப்பு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சேர்த்துக்கூடாது. ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும் கருவாடில் உப்பு இருக்கிறதுனால அளவாக சேர்த்துக்கணும். இப்போ நம்ம கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் சேர்க்குறோம். இந்த மாதிரி கருவாடுகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த நல்லெண்ணெய் சேர்க்குறது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயங்களை சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருப்போம். ஸோ நம்மளுக்கு இந்த கருவாடுக்கு மெயினே இந்த வெங்காயம் தக்காளி தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். ஸோ தக்காளியும் அது மூலமாக சீக்கிரம் வெந்துடும். பார்த்து ரொம்ப கம்மியாகவே சேருங்க. ஸோ நாங்கள் முன்னாடி காமிக்க மறந்துட்டோம். ஒரு 2 பச்சை மிளகாய் அதில் சேர்க்கணும். லைட்டாக கீறி விட்டு சேர்த்துருங்க. கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூளியும் இப்போ சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ஆல்ரெடி ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இருந்தாலும் இன்னும் நல்லா வெந்து வரணுங்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த இறால் பொடி, அதாவது நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக விடலாம். அப்போ போட்ட உப்பு வந்து பத்தாத மாதிரி இருந்ததுனால இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடலாம்.
அந்த இறால் எடுத்து அழுத்தி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஸோ அப்படின்னா நம்மளுக்கு இறால் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த இறால் வெந்திருந்தாலும் நம்மளுக்கு தண்ணியெலாம் சுண்டி நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்கணும். ஸோ அதனால் அடுப்புலேயே வச்சு கொஞ்ச நேரம் கிளறி எடுத்துட்டோம். இப்போ நல்லா தண்ணியெலாம் வத்திருச்சு. இப்போ நம்மளுடைய சூப்பரான இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது எல்லா சாதத்துக்குமே நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம், ஏன் நீங்கள் வெறுமனே ஒயிட் ரைஸில் போட்டு கூட இது நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்லா காரசாரமாக டேஸ்டியான இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமோ இல்லை சேஞ்ச் பண்ணணுமோ எங்களுக்கு தெரியும். அண்ட் மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.